இது இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டம் இல்லை. நம்முடைய குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்குத்தான் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு, இன்றைக்கு காவல்துறையும் இன்றைக்கு அதை துணை போய் கொண்டிருக்கிறது. இதை கண்டிக்கக்கூடிய தைரியம், திறமை நம்முடைய பொதுச்செயலர் எடப்பாடியாருக்கு தரும். இன்னைக்கு களத்திலே மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவராக 4 வருடங்கள் 2 மாதங்கள் அற்புதமான ஆட்சி தந்த தலைவராக, கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்கள் தந்த தலைவராக, அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து கோவை மாவட்டத்துக்கு 50 ஆண்டுகள் வளர்ச்சி தந்த தலைவராக எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு ஆர்ப்பாட்டமும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் அறிவித்துக் கொண்டு கடுமையான அறிக்கை மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட. ஆனால் இன்றைக்கு போதை, கஞ்சா, அதே போல கடுமையான போதைப் பொருட்கள், விலை அதிகமான போதைப் பொருட்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்திய அளவில் மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய கல்யாண சுந்தரம் சொன்னது போல ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு நாடுகளில் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காரன் இன்னைக்கு கஞ்சா விற்கிறான், கஞ்சா வாங்க. யாருன்னா திமுக சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர் பாத்துங்க அப்படின்ட்டு ஜாஃபர் சாதிக் இன்னைக்கு உடனே பேர் கட்சி விட்டுக்கிறாங்க. ஆனால் அவனுடைய மதிப்பெண்ண 2000 கோடிக்கு இன்னைக்கு கஞ்சா பொருள் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன பண்ணான், என்ன நடந்தது, இதையெல்லாம் கண்டிப்பாக விசாரணை செய்ய வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் நம்ம குழந்தைகளை எதுக்காக கல்லூரிக்கு அனுப்புறோம், பள்ளிக்கு அனுப்புறோம், கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தாய் தந்தை எல்லாம் குழந்தைகள் எதிர்காலத்தில் நல்லா வருவாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க, இந்த நாட்டை காப்பாற்றுவாங்க அப்படி சொல்லி அனுப்பிட்டு இருக்கிறோம், கஷ்டப்பட்டு வளர்த்துறோம். ஆனால் நம்முடைய மாணவர்களையும் இளைஞர்களையும் இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் உட்பட அத்தனை பேரையும் இன்றைக்கு திமுக அரசு, திமுக பொறுப்பாளர்கள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க அடிக்கடி பேசிட்டு இருந்தோம். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் 2.5 மணி நேரம் பேசினார். காவல்துறை மானியத்தில் 2.5 மணி நேரம் பேசுறாங்க. நம்ம கல்யாண சுந்தரம் சொன்னது போல ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள் அந்த நியூஸே வரவிடல. யாரை பார்த்து பயப்படுறீங்க? நாட்டு மக்களுக்கு 3வது தூணியார் பத்திரிகை. நீங்க மட்டும் கண்டிப்பாக எல்லா பத்திரிகை நாங்க சொல்ல, ஒரு சில பத்திரிகை தவிர அதிகமான பத்திரிகைகளை திமுக கட்டுப்படுத்தி மிரட்டப்பட்டு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்திரிகை நண்பர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. திமுக ஆட்சியில இந்த பார்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எழுதுனா நிருபர் வெட்டப்படுகிறார். திமுக இன்னைக்கு அடிதடி கைகால முறிக்கிறாங்க. இதுதான் சூழ்நிலை. ஆனால் பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக மக்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு. பத்திரிகையாளர் காவல்துறையும் சரியான முறையில் இருந்தால் இது நடக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தால் கொலை, எங்க பார்த்தால் செயின் பறிப்பு, இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய முதலமைச்சராக திமுக அரசு இருக்கு. ஆகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாடு எப்படி போகும்னே தெரியல. இன்னைக்கு எப்படி அவர் கட்சி விட்டு நிக்கினா போதுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு அது தனியாக விங்க இருக்கிறது. கண்டிப்பாக தனி கவனமாக உடனடியாக யார் யார் இதில் தொடர்பு இருக்காங்க என்று உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும், அதை கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிக்கை விட்டது மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு தலைநகரத்தில் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த திமுக அரசு 3 வருஷம் எந்த திட்டம் செய்யல, எந்த திட்டமும் தரவில்லை. கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம் தந்திருக்காங்களா? 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. 3 வருஷம் சாதாரண எந்த திட்டமும் தரல. எவ்வளவு தைரியமா 3 வருஷம் முடிச்சுட்டு எதுவுமே தராம விளம்பரத்தில் மட்டும் இந்த ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நம்முடைய செய்தியாளர்கள், பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா தொடர்பு இருக்காங்க. ஆகவே இன்றைக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் போது நாங்கெல்லாம் இருக்கிறோம். இங்க அருண்குமார் இருக்காரு, அம்மனஞ்சன் இருக்காரு, அண்ணன் தாமோதரன் இருக்காரு, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகேஎஸ் இருக்காரு, அதே போல பாத்தீங்கன்னா ஜெயராம், அம்மல் கந்தசாமி இப்படி எல்லாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த மாவட்ட மக்களுக்காக நாங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றோம். இந்த தொகுதிக்கு இது வேணும், மாவட்டத்துக்கு இது வேணும் கேட்கிறோம். ஆனால் எதுவுமே செவி சாய்க்கல. எங்களோட சேர்ந்து எதிர்கட்சி தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்காரு கோவை மாவட்டத்துக்கு. எந்த திட்டம் தெரியல. இன்னைக்கு சிறுவாணி அணையிலிருந்து கேரளா அரசு தண்ணி குறைச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு வக்கு இல்ல.
இன்னைக்கு 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம் நம்ம கொண்டு வந்தோம். எடப்பாடியார் உத்தரவுக்கு நிதி ஒதுக்கி நான் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர். அது வந்ததுன்னா 50 வருஷத்துக்கு குடிநீர் பிரச்சனை இருக்காது. அதை கூட திறந்து வச்ச மாதிரி பத்திரிகை வருது, தண்ணி வந்த மாதிரி தெரியல. ஆகவே இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு திட்டமும் நம்ம கொண்டு வந்து திட்டம், பாலங்களா இருக்கு, சாலைகளா இருக்கட்டும், கல்லூரிகளா இருக்கட்டும், அரசு மருத்துவமனை எல்லாமே நம்ம கொண்டு வந்து திட்டங்க. திமுக அரசு வந்து என்ன பண்ணாங்க? ஒன்னே ஒண்ணு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, அதுக்கப்புறம் பால் விலை உயர்வு, எல்லா பொருளும் விலை அதிகமாயிருச்சு. அது மட்டுமல்ல, இதுக்கு மேலாக தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவே அளிக்கக்கூடிய கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, இது வந்து ரொம்ப சீரியஸான பிரச்சனை. தமிழ்நாடே இன்னைக்கு இந்தியாவே அழிவு நிலைக்கு போயிடும். இந்த பிரச்சனையை கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 38 எம்பி இருக்காங்க. திமுக 38 எம்பி ஏதாவது பேசுறாங்களா நாடாளுமன்றத்தில்? இன்னைக்கு தண்டமா இருக்கிறாங்க 38 எம்பி. எதுவுமே நாடாளுமன்றத்தில் பேசல. எவ்வளவு பிரச்சனை இருக்குது. நீட் நீட் என்று ஒரே கையில் நீட்ட முடிப்பேன்னு சொன்னாங்க. நாடாளுமன்றத்தில் பேசணும். இங்க வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்குது வேலையா? ஒரே கையெழுத்து முடிப்பேன்னு சொன்னீங்கல்ல. நாடாளுமன்றத்தில் 38 எம்பி இருக்காங்க. பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, உரிமை பிரச்சனைகள். இன்னைக்கு பாரதிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அண்ணா திமுக தான் உரிமை பிரச்சனை மீட்டெடுத்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது கச்சத்தீவு பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகள் உரிமை மீட்டெடுத்த தலைவி, 69% இடஒதுக்கீடு கொடுத்த தலைவி, கொண்டு வந்த தலைவி, காப்பாற்றின தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண 38 எம்பி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் சொல்றாரு 40 திமுக ஜெயிக்கணும், 40 திமுக எம்பி ஜெயிக்கணும். 38 பேரு தண்டமா சீட்டை தேய்ச்சிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்தில். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 40 ஜெயிக்கணும். இங்க இருக்கிற எம்பி கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற இங்க 5 மாவட்டம் இருக்கு இல்லையா? நீலகிரி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு. இந்த எம்பி எல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை. நீங்க ஏதாவது எம்பியில பாத்துருக்கீங்க? இப்ப நம்ம எம்எல்ஏ இங்க இருக்காருன்னா உடனடியா போய் இப்ப இங்க இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் அருண்குமார் இருக்காரு, கவுண்டமலை தொகுதிக்கு போய் நேரம் கலெக்டர் பாக்குறாரு, சட்டமன்றத்தில் போராடுறாரு, நேரடி அதிகாரி சந்திக்கிறார். எதிர்கட்சியா இருந்தாலும் கூட நாங்க போட ஒரு அதிகாரி கூட வரமாட்டான். திமுக தெளிவா இருப்பான். அதிகாரி திமுக மாதிரி மாறிட்டான். போய் நேரம் அதுக்காக போராடுவார். அம்மனஞ்சன் வடக்கு தொகுதிக்காக போராடுவார். இப்ப ஏகே இருந்தா மேட்டுப்பாளைய தொகுதிக்கு போராடுவார். மேட்டுப்பாளைய தொகுதிக்கு போராடினா அவர் மேல வழக்கு போடுவாங்க போலீஸ். இன்னைக்கு நியாயத்தை கேட்டா அவர் மேல வழக்கு, அவர் ரோடு போடணும் போய் கேட்டா அவர் மேல வழக்கு. கந்தசாமி இருக்க சூழலுக்கு போய் என்னென்ன திட்டம் என்ன கேட்பாரு, சுத்திட்டே இருப்பார். அமல்கசாமி வால்பாறையில மலையில ஏறுவார், கீழே வருவார், மாறி மாறி பாலாம் சுத்திட்டு இருப்பார். அதே போல ஜெயராம் எடுத்த சிங்கள தொகுதி முழு சுத்தி சுத்தி வருவார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா தொகுதிகளும் இங்க இருக்கக்கூடிய தாமோதரன் எடுத்தீங்கன்னா கிணத்துல தொகுதியில அதிகமா சுத்தி வருவார். பொள்ளாச்சி ஜெயராம் எடுத்த பொள்ளாச்சி தொகுதியில இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான இன்னைக்கு கூட இதை முடிச்சுட்டு இன்னைக்கு எம்எல்ஏ பண்ணல பூஜை கூப்பிடுறாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆகவே அவருடைய பணிகளை சிறப்பாக செய்யறாங்க. எம்பி ஏதாவது செய்யறாங்க? நான் இத்தனை எங்க எம்எல்ஏ பத்தி சொல்றேன். எம்பி ஏதாவது வந்து வேலை செய்யறாங்களா? வர்றாங்களா? 5 வருஷம் முடிச்சிட்டாங்க. 5 வருஷம் ஒண்ணுமே பண்ணாம 40 ஜெயிக்கும் சொல்றாங்க திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். தெரிஞ்சுங்க, நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. டிசென்டசினா வந்து ஏமாத்துவாங்க. டிசென்டசினா திமுக வந்து ஏமாத்துவான். பேப்பர் எடுத்துட்டு வருவான். நீங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்க எல்லாம் வந்து 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டீங்களா? இல்ல நாங்க வாங்கல. அப்ப உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். தேர்தல் நேரத்தை மட்டும் சொல்லுவான். 1000 ரூபாய் வந்து உரிமை தொகையே வந்து குடும்ப தலைவர்களுக்கு தரவே இல்லை. 2.5 வருஷம் எடப்பாடி கவனியர் தீர்மானம் கொண்டு வந்தார். இருக்க எல்லாம் எங்க எம்எல்ஏக்கெல்லாம் தெரியும். சட்டமன்றத்தில் போராடி எல்லா பக்கம் போராட்டம் நடத்தி அறிக்கை விட்டு நீ சொன்ன செய்யல, செய்யும் சொன்னதுக்கு அப்புறம் தான் பாதி பேத்துக்கு கொடுத்தாங்க. பாதி பேத்துக்கு கூட திமுக வீட்டுல இருந்து கொடுத்தாங்களா? திமுக வீட்டுல இருந்தா கொடுத்தான். உங்க பணம் மின்சார கட்டணம் எவ்வளவு கட்டுறீங்க? சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க? உங்க பணத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கே பாதி பேத்துக்கு எடப்பாடியார் கொடுத்தார். பொங்கல் கொடுத்தாருல்ல, ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2000 ரூபாய் கொடுத்தார். அது எடப்பாடியார். எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் வந்தா தான் எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கிடைக்கும். எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் தவிர கூடுதலாக கொடுப்பார். எடப்பாடியார் அப்படித்தான் தமிழ்நாட்டுடைய அற்புதமான தலைவராக முதலமைச்சராக இருந்து பல்வேறு திட்டங்கள் கோவை மாவட்டத்தில் கேட்டதெல்லாம் கொடுத்தார். அத்திக்கடை ஒன்னார் திட்டம் 70 வருஷம் பிரச்சனை. யார் நிதி கொடுத்தா? எடப்பாடியார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் விரிவாக்கம் யார் நிதி கொடுத்தா? எடப்பாடியார். இங்க கட்டக்கூடிய பாலங்கள், சாலை எல்லாரும் யார் கொடுத்தா நிதி? அம்மா அரசு, எடப்பாடியார். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் வரணும். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொழில் பூரா முடங்கிருச்சு. இன்னைக்கு தொழிலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பீக்கவர் கரண்ட் சார்ஜ் போட்டுருக்கான். பீக்கவர்ஸ் இதெல்லாம் நியாயமா? டிசென்டைசினா மக்களை துன்புறுத்தறதுக்கு திமுக தான் பண்ண முடியும். மின் கட்டணத்தையும் உயர்த்திட்டானுங்க,
பீக் ஹவர்ஸ் எப்படி இது நியாயமா? தொழில் பூரா முடங்கி போச்சு. இதெல்லாம் மாற்றுனா எடப்பாடி முதலமைச்சர் வரணும். கஞ்சா விற்பனை எல்லாம் கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும். இதற்கெல்லாம் மாற்று எடப்பாடி முதலமைச்சர் வரணும். ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்டத்தை 3 வருஷமா புறக்கணிச்சு எந்த திட்டம் கொண்டு வரல. மீண்டும் தொடர்ந்து நாங்கள் பணியாற்ற வேண்டும். மீண்டும் தொடர்ந்து கோவை மாவட்டத்துக்கு திட்டங்கள் கொண்டு வரோம்னா எடப்பாடி முதலமைச்சர் வரணும், அம்மா அரசு வரும். ஆகவே கண்டிப்பாக எப்ப தேர்தல் வந்தாலும் கவலையப்படாதீங்க. ஒட்டுமொத்த மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க எடப்பாடி முதலமைச்சர் வரணும் என்று. ஒட்டுமொத்தமாக முடிவு பண்ணிட்டாங்க. எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். எடப்பாடி தலைமையில் எழுதி வச்சுக்கங்க. எடப்பாடியார் தலைமையில் அற்புதமான கூட்டணி அமையும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக போடுற ஒவ்வொரு ஓட்டும் திமுக யாரும் ஓட்டு போறதில்ல. மக்கள் முடிவா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க. யாருமே திமுக காரனையும் தர போட மாட்டான். அப்படி கஷ்டப்பட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க. வேற எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும், பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டு செல்லாத ஓட்டா போயிடும். திமுகவுக்கு இன்னைக்கு சாதகமா போயிடும். ஒவ்வொரு ஓட்டு இரட்டைக்கு மட்டும் தான் போடணும். இரட்டைக்கு தான் போடணும். ஒவ்வொரு ஓட்டு இரட்டைக்கு போட்டா மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல் ஒலிக்கும். திமுக எம்பிகள் 38 பேர் தண்டமா இருக்கிறான். நம்முடைய 37 பேர் அம்மா ஜெயிக்க வச்சாங்க. நம்முடைய எம்பிகள் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அடிமைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யார் அடிமை? திமுக இருக்கக்கூடிய அத்தனை கட்சி திமுக அடிமை. கூட்டணி கட்சிகள் நாங்க எப்பவுமே யாருக்கு அடிமை இல்லை. தமிழ்நாட்டுடைய உரிமை தான் முக்கியம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணும். முடக்கணும்ல, கூட்டணி கட்சியா இருந்தாலும் எங்களுக்கு அது கவலை இல்லை. நாடாளுமன்றத்தை முடக்கணும். இன்றைக்கும் எங்களுடைய எம்பிகள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுக்க பாடுபடுவார்கள். மத்திய அரசு திட்டங்களை கொண்டு வருவாங்க. எடப்பாடி இருக்கும்போது கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார். நான் எங்களை தான் அனுப்பினார். நானும் ஜெயக்குமார் போயிருந்தோம். அமைச்சராக இருக்கும்போது தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் பார்த்தோம், ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் பார்த்தோம். இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தவர். அதே போல பாத்தீங்கன்னா ஆனமலையார் நல்லார் திட்டம் கேரளா சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்தார். நானும் கூட போயிருந்தோம். எடப்பாடியார் நேரம் போய் பார்த்தார். இந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒப்பற்ற தலைவராக, ஒப்பற்ற முதலமைச்சராக எடப்பாடியார் இருந்தார். மீண்டும் எடப்பாடியார் வரணும். எடப்பாடியார் தலைமையில் நல்ல கூட்டணி வரும். நாடாளுமன்றத்தில் 40 வெல்வோம். இந்த மாதிரி கோவை, நீலகிரி, திருப்பூர், பொள்ளாச்சி, ஈரோடு இங்க இருக்கக்கூடிய 5 ஜெயிப்போம். தமிழ்நாட்டில் 40 எடப்பாடி தலைமையில் வெல்வோம். எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணிப்போம். விடுபட்ட திட்டங்களை நாங்கள் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த போதைப் பொருளை திமுக அரசு இனியாவது இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து எடப்பாடி தலைமையில் அற்புதமான ஆர்ப்பாட்டம், மக்களுக்கான ஆர்ப்பாட்டம், இளைஞருக்கான ஆர்ப்பாட்டம், மகளிருக்கான ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இனிமேலாவது கட்டுப்படுத்த வேண்டும், காவல்துறை அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அருண்குமாரன் அவர்களுக்கும், அதே போல மாநகர மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கும், இது இணைந்து பணியாற்றிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், அதே போல இங்க இருக்கக்கூடிய டிவிஷன் செயலாளர்கள், வார்டு செயலாளர், கிளை செயலாளர்கள், முன்னாள் ஊராட்சி செயலாளர்கள், சார்பணி மாவட்ட செயலாளர்கள், அத்தனை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், அதே போல மகளிரை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அத்தனை நிர்வாகிகளுக்கும், பாசறை சேர்ந்த மாவட்ட செயலர் அத்தனை நிர்வாகிகளுக்கும், மாணவனை சேர்ந்த மாவட்ட செயலர் அத்தனை நிர்வாகிகளுக்கும், அத்தனை சார்பமைப்புக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கூறி எடப்பாடி தலைமையிலே வெல்வோம், அம்மாவுடைய அரசை கொண்டு வருவோம், 40 வெல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.